45 by 45 இடம் இருந்தால் போதும் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நீங்கள் அமைச்சு மாதத்துக்கு 4லேருந்து 6 லட்சம் வரைக்கும் லாபம் பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலாம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது எந்த பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோழி பண்ணைக்கு அந்த ஃபீடரு, அந்த தண்ணி வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அது மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரிக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்துடும். அந்த இண்டஸ்ட்ரியோட பேரும் எஸ்பி எக்யூப்மெண்ட். ஸோ அவங்களில் ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணி இதை செட்டப் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு, இந்த மிஷின் எல்லாம் என்ன காஸ்ட் ஆகுது, இந்த ரா மெட்டீரியல்லாம் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, சரி ஓகே இந்த பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியெலாம் அமைக்கிறதா இருந்தால் அதுக்கு என்னென்ன லைசன்ஸ் தேவைப்படும், ஏன்னா இந்த காற்று சுழற்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக சர்டிஃபிகேஷன் தான் தேவையா அப்படின்றது எல்லாமே A to Z இந்த வீடியோவில் நீங்கள் ஏன் கூட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். சார், எத்தனையோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இப்போ இருக்குது. எதுக்கு இந்த கோழி பண்ணைக்கு தேவையான பொருட்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ இந்த கோழி பண்ணைக்கு வந்து இந்த ஐட்டம் வந்து கம்பல்சரி இதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து இது ரிக்குவயர்மெண்ட் அதிகமாக தேவைப்படுது. கோழி பண்ணைக்கு இது கம்பல்சரி வேணுமா இருக்குது. அதனால இது வந்து தயாரிக்கிறோம். ஓகே ஃபைன். சரி சார், இப்போ இந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினால சைஸ் என்ன, உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 crore இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே. இது சைஸ் வந்து ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் வேணுமா? ஓகே. அவ்வளோ இந்த ஆகுது. 2 crore வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. மாசத்துக்கு லாபம் எவ்வளவு பாக்குறீங்க நீங்க? லாபம் வந்து ஒரு 5 lakh to 6 lakh வரைக்கும் எல்லா செலவு போக நம்மளுக்கு 5 to 6 lakhs வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. சரி, இப்போ வந்து இது பண்றதுக்காக பிளாஸ்டிக் எங்க இருந்து சார் நீங்க வாங்குறீங்க, அது எவ்வளவு ஆகுது? ஆமா, ரிலையன்ஸ்ன்ற ஒரு கம்பெனில வந்து இந்த ரா மெட்டீரியல் வந்து அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்ம அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அங்கே டைரெக்டாக நம்ம டீலர்ஷிப் அங்கே எடுத்துருக்குறோம். ரிலையன்ஸ்லேருந்து டைரெக்டாக வந்து இந்த ரா மெட்டீரியல் வந்து அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே சார். பர் மந்த் வந்து ஒரு 10 to 15 டன் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது எவ்வளோ சார் ஆகுது ரேட்டு வந்து பர் கேஜி வந்து 125 இருக்குது மேடம். இன்னைக்கு ரேட்டு சேஞ்ச் ஆகிட்டே வரும். இன்னைக்கு டேட்டில் வந்து 120 பர் கேஜி வந்து 120 rupees இருக்குது மேடம். 120 இருக்குது. 120 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் மொத்தமாகவே நீங்கள் ப்ராடக்ட்டை போட்டு விற்றா உங்களால் அதுக்கு லாபம் எடுக்க முடியுமா? எத்தனை சதவீதம் உங்களால் லாபம் எடுக்க முடியும்? ஒரு 30% வரைக்கும் லாபம் எடுக்கலாம். 30% வரைக்கும் அப்போ நீங்கள் எடுக்க முடியுது. நாங்கள் எடுக்க முடியும். இப்போ என்னென்ன மிஷினரி சார் வச்சிருக்கீங்க? ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங்ன்ட்டு இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங்னு தேவைப்படுது. ஓகே. அந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் தான் வந்து நாங்கள் இப்போ இங்கே வச்சுங்கிறோங்க. ஒரு 4-5 மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனா வெளியே ஜாப் ஒர்க்குன்ட்டு சொல்லிட்டு வெளியே வந்து கொடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம சேல் பண்ணுறோம். ஓகே சார், இப்போ இந்த மிஷின் வந்து எத்தனை வருஷமா இங்கே இருக்குது? இப்போ நாங்கள் வந்து 2008 ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. ஆல்மோஸ்ட் 16 years தான் நடத்திங்கிறோம் நாங்கள். அப்போ 16 வருஷமா இந்த மிஷின் இருக்குன்னா அந்த மிஷினுக்கு வந்து இந்த பழுதடைஞ்சா என்ன சார் பண்ணுவீங்க? இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே. 3 மந்த்துக்கு வந்து 6 மந்த்துக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருந்தா அது அந்த அளவுக்கு வந்து ரிப்பேர் வராது. ஓகே. இதுக்கெல்லாம் இன்ஜினியர்லாம் இருக்கிறாங்க. எதனா மேஜர் வந்து இன்ஜினியர் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃபைன் சார். இப்போ வந்து உங்க பொருட்களை நீங்க வந்து பேன் இந்தியா ஃபுல்லாக அனுப்புறீங்க. வெளிநாடுகளுக்கு எதுவும் ஏற்றுமதி பண்ணுறீங்களா? நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் மேடம். நாங்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறோம். ஓகே. டிஸ்பேச் பண்ணியிருக்கிறோம். கண்டெய்னரில் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ எப்படி சார் உங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க? நாங்கள் ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நம்ம இந்தியன்ஸ் நம்ம தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அவங்க மூலயமா வந்து நம்மளுக்கு அவங்க அறிமுகம் ஆகி நாங்கள் அவங்க மூலயமா. ஓகே சார். இப்போ பொதுவாக வந்து இந்த பிளாஸ்டிக்கை மோல்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரினாலே இந்த காற்று சுழற்சிக்கு வந்து அதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து செக் பண்ணுவாங்க மேடம். நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து இதுக்கு எதனா பொல்யூஷன் எதனா பிரச்சனை இருக்குதுன்னு இங்கே கவர்மெண்ட் வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு எதுவும் இல்லைன்ட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் நடத்துவோம். ஓகே சார். ஆனால் இது இந்த பிளாஸ்டிக்னால அது வேறு பிளாஸ்டிக்கில் பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லாம் பிரச்சனை வரும். இந்த பிளாஸ்டிக்கில் வந்து அது வராது. அந்த லைசன்ஸ் சொன்னீங்க தெரியுமா? அது வந்து இப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 3 yearsக்கு ஒரு வாட்டி வந்து கவர்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே சார். அது எங்கே போய் அப்ளை பண்ணுறது? அது ஆன்லைனில் கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து ஆன்லைனில் புக் பண்ணா அவங்க வந்து செக் பண்ணிட்டு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்போ அந்த லைசன்ஸ் இல்லாம நம்மளால இந்த பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியை நடத்தவே முடியாது. அது நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஃபேக்டரி நடத்துங்க. ஓகே சார். இப்போ வந்து புதுசா இதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா 45 by 45ல வந்து நான் ஒரு இண்டஸ்ட்ரி அமைக்கணும் அப்படின்னு நான் ஒரு பிளானை போடுறேன். அப்போ எனக்கு என்ன சார் தேவை? நான் இப்போ வந்து என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் கிடையாது. ஸோ நான் சப்சிடி ஏதாவது போய் நான் அவைல் பண்ண முடியுமா? ஆமாம், அதான் கவர்மெண்ட்லேருந்து லோன் வாங்கிட்டு தான் நீங்கள் பண்ண வேண்டும். ஓகே. அதுக்கு ஏதாவது ப்ராசஸ்ன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மிஷின் வாங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு
நீங்கள் லோன் வாங்கணும். அதுக்கு அப்புறம் டையிங் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். ஓகே சார், எவ்வளோ சதவீதம் வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கும் பேங்க்ல இருந்து? பேங்க்ல 70% வரைக்கும் உங்களுக்கு 70% வரைக்கும் அவங்க எனக்கு லோன் கொடுக்குறாங்க. ஓகே சார், இப்போ இந்த இண்டஸ்ட்ரி நீங்க வந்து வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. இப்போ நீங்களும் சப்போஸ் அந்த மாதிரி எடுத்துருப்பீங்கன்னு லோன் எடுத்து தான் பண்ணிருக்கோம். அது எவ்வளோ நாள்ல சார் உங்களால திருப்பி அடைக்க முடிஞ்சது? எத்தனை வருஷங்கள்ல திருப்பி அடைக்க முடிஞ்சது? 15 இயர்ஸ் வரைக்கும் அடைக்க முடியுது. அது நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மறுபடியும் பண்ணிகிட்டே இருப்போம். இண்டஸ்ட்ரியல் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும்போது மிஷினரிஸை ஆட் பண்ணுவோம். இப்போ இதே எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே வரும். மாடல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது நாங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் அதுலேருந்து தான் அப்படியே பண்ணிட்டு போகிறோம். ஓகே சார், இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் மட்டும்தானா இல்லை ரீட்டைலும்? எல்லாம் ரெண்டு விதமாக பண்ணுறோம். ஓகே, இப்போ விவசாயிகள் வந்து உங்களுக்கு டைரக்டாக வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறோம். ஹோல்சேல் கொடுக்குறோம், ரீட்டைல் எல்லா மாதிரியும் பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 16 வருஷங்கள்ல இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு என்ன சார் ஃபீட்பேக் வந்திருக்கு? ஃபீட்பேக் வந்து நாங்களே வந்து இதுக்கு வந்து வாரண்டி 3 இயர்ஸ் கொடுக்குறோம். அந்த 3 இயர்ஸ் எங்களுக்கு இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே வந்ததில்லை. எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம், போயிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துடலாங்களா? பார்க்கலாம். நம்ம இப்போ எஸ்பி எக்யூப்மெண்ட்ஸ்ல அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா தென்னந்தெளிவாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், யாரை பார்த்து பேச போறோம்னா அதே எஸ்பி எக்யூப்மெண்ட்ஸோட ஓனராக மிஸ்டர் சுப்புரெட்டி சார் தான் பார்த்து பேச போறோம். அவர்கிட்ட இந்த இண்டஸ்ட்ரியை அவர் எப்படி ரன் பண்றாரு, அவர் வந்து இப்போ இந்த இண்டஸ்ட்ரி நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுன்றது ஃபுல்லாக பார்த்துட்டு கூடவே அவர் என்னென்ன ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அது எவ்வளோக்கு வந்து அவர் வெளியே விற்கிறாரு, அதுக்கப்புறம் நடுவில் இருக்க மார்ஜின் அவர் எவ்வளோ லாபம் பார்க்குறாருன்னா இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சரி, இப்போ இது என்னங்க சார் ப்ராடக்ட்? இது வந்து 1 டே சிக்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது 1 டே சிக்ஸ்க்கு 15 டேஸ் வரைக்கும் வந்துட்டு ஃபீட் போட்டுட்டு நம்ம கொடுக்குறது. ஓகே, சிக்ஸ் க்ரோ இதுக்காக. ஓகே, இது அந்த டர்போ ஃபீடர்னு பார்த்தீங்க. ஓகே சார், இது மொத்தமா எவ்வளவு ரேட்டுக்கு நீங்க வந்து இது விக்கிறீங்க? நாங்க 130 ரூபீஸ்க்கு இது நாங்க 130 க்கு விக்கிறீங்க. சரி, இது manufacturing காஸ்ட் எவ்வளவு சார் ஆச்சு? manufacturing காஸ்ட் நம்ம இது பண்ணாக்க 115 வரைக்கும் நம்மளுக்கு 115 110 வரைக்கும் வருது. 110, சோ ஒரு 15 ரூபாய் அந்த மாதிரி தான் நீங்க வந்து இப்போ ப்ராஃபிட் பாக்குறீங்க. நெக்ஸ்ட் இது வந்துட்டு சேம் இது கூட 1 டே சிக்ஸ்க்காக இது வாட்டர் தண்ணி கொடுக்கிறதுக்காக. இது 1 டே சிக்ஸ்க்கு வித்தின் 1 வீக் இருந்து 10 டேஸ் வரைக்கும் நம்ம இதில் கொடுக்கலாம். ஓகே, இது கொடுத்துட்டு திரும்பி அடல்ட்ஸ் கண்ட்டு பெருசு இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே சார், இதோட பிரைஸ் என்னங்க சார் வருது? இதோட பிரைஸ் 100 ரூபீஸ் வருது. 100 ரூபீஸ். manufacturing காஸ்ட் 85 ரூபீஸ். 85. ஓகே ஃபைன். சோ அப்போ எல்லாத்துலயும் வந்து ஒரு 25 ரூபீஸ் 10 அந்த மாதிரி நீங்க வந்து ப்ராஃபிட் பாக்குறீங்க. ஓகே சார், இது ஒரு டைப் ஆஃப் சிக் ஃபீடர். ஓகே, சிக் ஃபீடர் வந்துட்டு இதில் வந்து 2 kg ஃபீடு. இதாவது இது 1 டே சிக்ஸ்லேருந்து நம்மளுக்கு 15 டேஸ் வரைக்கும் இதுன்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இது ஃபுட் வந்து இங்க நம்ம போடணும்ங்களா? ஃபுட் இங்க போட்டாக்க சிக்ஸ் வந்துட்டு இதுல ஒரு சிக்ஸ் வந்துட்டு இதுல சாப்பிட முடியும். ஓகே ஃபைன். சோ இந்த கேப் வந்து ஒரு சிக் சாப்பிடுறதுக்கு மாதிரி. ஓகேங்க சார், இதோட காஸ்ட் வந்துட்டு 110 வருது. 110. இதுலயும் வந்து ஒரு 25 ரூபீஸ் to 10 ரூபீஸ் அந்த மாதிரி ப்ராஃபிட் பாக்கலாம். ஓகே சார், இது வந்துட்டு 4 kg. இது வந்துட்டு நம்ம ஆக்சுவலா இது வந்து ரொம்ப கம்மி யூஸ் பண்ணுறது. இது வந்து இந்த நாட்டுக்கோழிக்காக அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பாய்லருக்கு வந்துட்டு இந்த சின்னது வந்து சிக் ஃபீடரு, திரும்பி டர்போ ஃபீடரு, சிக் ட்ரிங்கரு அது யூஸ் பண்ண பிறகு நம்ம திரும்பி அடல்ட்ஸ் போகிறோம். அடல்ட்ஸ் சார் இது நாட்டுக்கோழிக்கு மட்டும் ஏன் சார் இதை வந்து தனியாக யூஸ் பண்ணுறோம்? நாட்டுக்கோழி வந்துட்டு ரொம்ப நாள் ப்ரீட் ஆகுது, அது வந்து வளருது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது இல்லை, அதுலேருந்து அதுக்காக வந்துட்டு இதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஃபீட் ஜாஸ்தி கன்சம்ஷன் ஆகக்கூடாதுன்னு அதுக்காக. ஓகே சார், இதோட ப்ரைஸ் சார்? இதோட ப்ரைஸ் வந்துட்டு 145 இருக்குது. 145. ஓகே, அது ஓகே சார், சேம் மார்ஜின் எல்லாத்துலயும் அந்த ஒரே இது கிடைக்குது. இப்போ இந்த பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் தொழிலை தாண்டி மிஸ்டர் சுப்புரெட்டி சார் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட்டிங் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் எந்த இண்டஸ்ட்ரி வந்து கலக்கலாம்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 2 வருஷம் அவர் வந்து மார்க்கெட்டிங் தெரியுதுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னாரு. ஸோ நீங்க மார்க்கெட்டிங் மட்டும் பக்காவா பண்ணிட்டு பர்ஃபெக்டான கிளைண்ட்ஸை பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த அம்பானியாக நீங்களும் மாறலாம். ஸோ அந்த மார்க்கெட்டிங் நான் எங்கே போய் தர்ஷினி கற்றுக்கிறது, இல்லை என் பொருட்கள்லாம் நான் எங்கே வைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கவலையே பட வேணாங்க. நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து எப்படிப்பட்டதும் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பொருட்கள் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோன்னு போட எல்லா இ-காமர்ஸ் சைட்லையும் எப்படி விற்கலான்றதுக்காக நம்மக்கிட்ட ஒரு கோர்ஸ் இருக்குது.
அந்த கோர்ஸோட லிங்க் நம்ம சேனலோட பயோவில் இருக்குது. வெறும் 399 கட்டினீங்கன்னா போதும் 500க்கும் மேற்பட்ட கோர்ஸஸ் நீங்கள் இதோடய சேர்த்து கற்றுக்கலாம். ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன்.